எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கிருஷ்ணனின் 10 அவதாரங்கள் என்னென்ன தத்துவத்தை குறிக்குதுன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். இது அறிவியல் பூர்வமான உண்மை. என் மனசில் பட்டு தான் நான் சொல்கிறேன். பொருத்தி பாருங்கள். சரியாக இருந்தால் ரைட்டு, ஓகே சொல்லுங்கள். சரி, கமெண்ட் பாக்ஸில் ஓகே சொல்லுங்கள். ஓகே, இப்போ கிருஷ்ணனோட முதல் அவதாரம் என்னன்னா மச்சாவதாரம். மச்சாவதாரம்னா என்ன அர்த்தம்னா மீன். இந்த மீன் தான் கிருஷ்ணன்னு உங்களுக்கு யாருன்னா சொல்லியிருப்பாங்களா? ஆதியில் இந்த மீன் தான் கிருஷ்ணன் அப்படின்னு யாருன்னா சொல்லியிருப்பாங்களா? யாருன்னா நம்ம சொல்லியிருப்போமா இதுதான் இந்த மீன் தான் கிருஷ்ணனோட மீனுன்னு யாருன்னா தெரியுமா? அப்படி இல்லை. ஆனால் கதை அப்படி தான் சொல்லி வச்சுருக்கிறாங்க. இது கிருஷ்ண அவதாரம், இது மச்சாவதாரம், இது மாமா அவதாரம்னு பல கதைகள்லாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. நம்ம கதையில் இருக்கிற அறிவியல் பூர்வமான உண்மையை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வேறு ஒன்றும் இல்லை. நீ கருவில் உருவாகிற அந்த தத்துவத்தை தான் இந்த மாதிரி அவதாரமாக சொல்லியிருப்பாங்க. இந்த உடம்பு, அதாவது நீ எப்படி இந்த கருவில் உருவாகிறியோ அந்த தத்துவத்தை தான் இந்த அவதாரமாக சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன இப்போ நான் சொல்கிறேன், பொருத்தி பாருங்கள். முதல்ல மீன்னா உங்களோட ஆண்லேருந்து பெண்ணுக்கு செல்கிற விந்தணு மீன் மாதிரி தான் நீந்திக்கிட்டே போகும். அந்த உயிரணு மீன் மாதிரி தான் நீந்திக்கிட்டே போகும். பெண் இருக்கிற உயிரணுவும் அப்படி தான் இருக்கும். இப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரு உயிரை உருவாகுது. அதுக்கு வடிவமாக ஒரு மீன், 2 மீன் வரா மாதிரி இருக்கும். முதல் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பொருளை உருவாகுது. மூளை என்ற ஒரு பொருளை உருவாகுது. இது பேர் கூர்மாவதாரம். ஆமை. இந்த பிரபஞ்சமே ஆண்ட தத்துவத்தில் தான் சுழண்டுக்கிட்டே இருக்குது. அப்போது இரண்டாவதாக உருவாகுது எதுனா ஆமை. இந்த ஆமையில் தான் 5 புலன்கள் நமக்கு எட்டிப்பாகுது. அதுக்கு தான் ஆமையை வச்சுருக்கிறாங்க. இந்த மூளை ஒரு பொருளை உருவாகுது. என்ன உருவாகுதுன்னா வராகம், பன்றினா காற்று. பன்றியோட வேகம் பயங்கர நல்ல ஸ்பீடாக இருக்கும், சருன்னு ஓடும். அப்போது மூணாவதாக அந்த பொருள், இந்த மூளை எதை உருவாகுதுன்னா இந்த காற்றை உருவாகுது. இந்த காற்று ஒரு பொருளை உருவாகுது. எதை உருவாகுதுன்னா உடம்பு, நரசிம்ம அவதாரம். இந்த நரசிம்ம அவதாரம் அது ஒரு பொருளை உருவாகுது. வாமன அவதாரம், குள்ளன் வேற யாரும் இல்லை, உன்னோட தொப்புள் கொடி தான் குள்ளன். புரியுதுங்களா? இந்த தொப்புளுக்குள்ள உணவு போய் சேர என்ன ஆகும்னா உடம்பு வளரும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் யாருன்னா சன்னியாசி பரசுராமனோட கையில் என்ன இருக்குன்னா கோடாரி. இப்போ இதுக்கப்புறம் உடம்பு வந்துச்சு. இப்போ இனிமேல் உடம்பு தத்துவம் வரும். பரசுராம கையில் இருக்குதுன்னா கோடாரி வேறு எதுவும் இல்லை, உன்னோட முதுகு தண்டு. நீட்டாக மேலே கோடாரியில் பொருத்தி பாருங்கள். உங்களோட மூளையை முதுகு தண்டையை வச்சு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கோடாரிக்கு அப்புறம் யார் வர்றாருன்னா ராம உருவம். ராமனோட அவதாரம் என்னன்னா உன்னோட தச நாளங்கள், சத பிண்டங்கள், நரம்பு மண்டலங்கள் இதெல்லாமே ராமனோட கண்ட்ரோலு. நாடி, ஹார்ட்டு எல்லாமே ராமனோட கண்ட்ரோலு. அதுக்கப்புறம் யார் வருவானா பலராம வருவான். பலராம யாருன்னா உன்னோட சூசம நாடி, டா தத்துவம். தமிழில் டா போடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த லெக்ரண்ட் பாயிண்ட், மனம் உருவாகிற இடம் தான் டா. அப்போது இந்த பலராம உருவம், பலராமனோட கையில் இருக்கிறது ஏர்கலப்பை அப்படி தான் இருக்கும். அது கீழே மேலே வரைக்கும் நடுக்குத்தலாக இருக்கும். பலராம உருவம். கடைசியாக இருக்குது 9வது அவதாரமாக இருக்குது இந்த கிருஷ்ணன் யாருன்னா இவன் தான் நீ. இந்த கிருஷ்ணன் தான் நீ. இவன் தான் துரிய சக்கரம், உச்சியில் சுற்றுற ஒரு துரிய சக்கரத்தோட அதிபதிக்கு மேலே இருக்கிறான். துரிய சக்கரத்துக்கு மேலே இருக்கிறான். இது எல்லாத்தையும் உருவாக்குறவன் அவன் தான். அப்போ அவனோட இடம் இருட்டு, கருப்பு, நீலம். ஏன்னா ஆகாயம் நீல நிறமாக இருக்குது. நீர் வண்ண சமாதி அப்படி சொல்கிறோம்ல, அது மாதிரி நீலம். இதோட தத்துவம் தான் கிருஷ்ண அவதாரம். அதாவது இந்த உடம்பை ஃபுல்லாகவே உருவாக்கியாச்சு. இந்த உடல் என்ற தத்துவம் உருவாயிடுச்சு. இனிமேல் வெளியே பிறக்கணும். இப்போ வெளியே பிறக்கிற இடம் பேர் தான் கல்கி. புரியுதுங்களா? காற்று விழுற இடம் அதுதான் பெண்ணோட கர்ப்பப்பை வாசல், பிறப்புறுப்பு வாசல், கல்கி. இந்த வழியாக தான் நீ பிறகுற.
அப்போது கலிக்கின்ற அவதாரம் எதுனா கிருஷ்ணனோட 10 அவதாரம்னா உன்னோட கருவறவில் நீ வளர்கிற விதம் தான் கிருஷ்ணனோட அவதாரமாக. அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லாதனால ஒரு எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு பிறப்பும் இறைவன் தத்துவத்தின் அடிப்படையில் நடக்குதுன்ற தத்துவத்தில் இறை வணக்கத்தோட மக்களுக்கு புரியற மாதிரி கிளாஸ் எடுத்து சொல்லி வச்சுருக்குறாங்க. நீ இன்னும் அந்த கதையை இது மாதிரிலாம் கிருஷ்ணன் இவங்களாம் இப்படி இருந்திருப்பாங்கன்னு நீ நம்பி நின்றீன்னா நான் எதுவும் சொல்ல முடியாது அதை பற்றி. இது எல்லாமே அறிவியல் பூர்வமாக நீ பார்க்க கற்றுக்கினீங்கன்னா நீ யாருக்கும் அடிமையாக மாட்ட, நீ தெளிவாயிடுவ. நன்றி, வணக்கம்.